தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை May 1984. Ready for hard words dictation. இந்த கல்லூரியின் வெள்ளி விழாவிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்லூரியின் வளர்ச்சிக்காக முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கல்லூரியானது ஒத்துழைப்பை, என்னுடைய பாராட்டை, சுகாதார வசதியையும் அமைதியையும் அமைந்திருப்பது, போக்குவரத்தினால் இரைச்சல் எந்தவிதமான அமைத்தவரை புகழ்ந்தாலும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், விடுகின்றது. அறிந்திருக்கிறோம். சுற்றுப்புறமே நினைவூட்ட விரும்புகிறேன். மாணவர்களின் இன்றைய தினம் அரசாங்கத்தில் எல்லா துறைகளிலும் வருகிறார்கள் என்றும் பதவிகளை ஆண்டு அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருப்பது வரவேற்கத்தக்கதாகும். வளர வேண்டுமென்று வாழ்த்துகிறேன். சிறந்த முறையில் கற்பித்தலும் நன்குணர்ந்து பெற்றோர்களின் கல்லூரிகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகிறது என்றால் காரணமானவர்கள் எல்லோரையும் பாராட்ட வேண்டுமென்று அன்னச்சத்திரம் கட்டுவதை விட எழுத்தறிவு தானம் என்று காஞ்சிபுரம் நெசவாளர் சங்கச் செயலாளர் எழும்பூர் கூட்டுறவு வாரிய இயக்குனருக்கு அகில இந்திய பொருட்காட்சி கைத்தறி விழா அரங்கத்தில் ஒதுக்கித்தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் உள்ள நகரங்களுக்கு ஆர்டரின் வெளிநாடுகளுக்கு உறுதியான May 1984. ஸ்டடி. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இன்றைய தினம் இந்த கல்லூரியின் வெள்ளி விழாவிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்லூரியின் வளர்ச்சிக்காக 25 ஆண்டுகளாக பாடுபட்டு வந்த இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியானது படிப்படியாக வளர்ந்து சிறந்த நிலைக்கு வர தங்கள் ஒத்துழைப்பை தந்த எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நல்ல சுகாதார வசதியும் அமைதியும் உள்ள இடத்தில் கல்லூரி அமைந்திருப்பது என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. போக்குவரத்தினால் ஏற்படும் சப்தம், தொழிற்சாலைகளின் இரைச்சல், மக்களுடைய கூச்சல் போன்ற எந்தவிதமான சப்தமும் இல்லாத இங்கே கல்லூரியை அமைத்தவரை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் என்பதை உங்களிடையே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மனித வாழ்க்கையில் சப்தமே பாதி ஆயுள் காலத்தை குறைத்து விடுகின்றது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அமைதியுள்ள சுற்றுப்புறமே கல்வியில் முழு நாட்டம் செலுத்த சிறந்த இடம் என்பதை மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். அடுத்தபடியாக இங்கு கல்வி பயின்ற மாணவர்களில் பலர் இன்றைய தினம் அரசாங்கத்தின் எல்லா துறைகளிலும் தலைமை அதிகாரிகளாக பணியாற்றி வருகிறார்கள் என்றும், அரசாங்கத்தில் மட்டுமல்லாமல் தனியார் துறைகளிலும் உயர்ந்த பதவிகளை வகித்து வருகிறார்கள் என்றும் இங்கு படிக்கப்பட்ட ஆண்டறிக்கையிலே சுட்டிக்காட்டி இருப்பது வரவேற்கத்தக்கதாகும். மாணவர்களின் மூலம் கல்லூரியின் புகழ் மேலும் மேலும் வளர வேண்டுமென்று உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். அடுத்ததாக இங்குள்ள ஆசிரியர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சிறந்த முறையில் கல்வி கற்பித்தலும் ஒரு காரணமாகும். மாணவர்களும் தங்களுடைய கடமைகளை நன்குணர்ந்து பெற்றோர்களின் விருப்பத்திற்கேற்ப கல்வியிலே முழு கவனம் செலுத்தி வருவது பாராட்டத்தக்கதாகும். இந்த கல்லூரி மற்ற கல்லூரிகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகிறது என்றால் அதற்கு காரணமானவர்கள் எல்லோரையும் பாராட்ட வேண்டுமென்று கூறிக்கொள்கிறேன். அன்ன சத்திரம் 1000 கட்டுவதை விட எழுத்தறிவு பெறுவதற்காக ஒரு பள்ளியை ஏற்படுத்துவதே சிறந்த தானம் என்று மகாகவி பாரதியார் கூறியுள்ளதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். காஞ்சிபுரம் லட்சுமி கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் சங்கச் செயலாளர், சென்னை, எழும்பூர், பாந்தியன் சாலையிலுள்ள கைத்தறி கூட்டுறவு வாரிய இயக்குனருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், அகில இந்திய கைத்தறி வாரத்தை முன்னிட்டு அடுத்த மாதத்தில் கைத்தறி துணிகளின் பொருட்காட்சி ஒன்று நடைபெற இருப்பதை பத்திரிகைகள் வாயிலாக அறிந்தேன். தாங்கள் அமைக்கும்
கைத்தறி விழா பொருட்காட்சி அரங்கத்தில் எங்கள் சங்கத்திற்கென ஒரு கடையை ஒதுக்கித் தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் புது புது வகையான துணிகளை தயாரித்து வருகிறோம். எங்கள் தயாரிப்பை இந்தியாவில் உள்ள எல்லா பெரிய நகரங்களுக்கும் ஆர்டரின் பேரில் அனுப்புகிறோம். வெளிநாடுகளுக்கும் நல்ல உறுதியான தரமான துணிகளை அடிக்கடி அனுப்புகிறோம் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே தாங்கள் எங்கள் சங்கத்திற்கென ஒரு கடையை ஒதுக்கி தர வேண்டுகிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள May 1984. Increasing speed. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இன்றைய தினம் இந்த கல்லூரியின் வெள்ளி விழாவிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்லூரியின் வளர்ச்சிக்காக 25 ஆண்டுகளாக பாடுபட்டு வந்த இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியானது படிப்படியாக வளர்ந்து சிறந்த நிலைக்கு வர தங்கள் ஒத்துழைப்பை தந்த எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சுகாதார வசதியும் அமைதியும் உள்ள இடத்தில் கல்லூரி அமைந்திருப்பது என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. போக்குவரத்தினால் ஏற்படும் சப்தம், தொழிற்சாலைகளின் இரைச்சல், மக்களுடைய கூச்சல் போன்ற எந்தவிதமான சப்தமும் இல்லாத இங்கே கல்லூரியை அமைத்தவரை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் என்பதை உங்களிடையே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மனித வாழ்க்கையில் சப்தமே பாதி ஆயுள் காலத்தை குறைத்து விடுகின்றது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அமைதியுள்ள சுற்றுப்புறமே கல்வியில் முழு நாட்டம் செலுத்த சிறந்த இடம் என்பதை மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். அடுத்தபடியாக இங்கு கல்வி பயின்ற மாணவர்களில் பலர் இன்றைய தினம் அரசாங்கத்தின் எல்லா துறைகளிலும் தலைமை அதிகாரிகளாக பணியாற்றி வருகிறார்கள் என்றும், அரசாங்கத்தில் மட்டுமல்லாமல் தனியார் துறைகளிலும் உயர்ந்த பதவிகளை வகித்து வருகிறார்கள் என்றும் இங்கு படிக்கப்பட்ட ஆண்டறிக்கையிலே சுட்டிக்காட்டி இருப்பது வரவேற்கத்தக்கதாகும். மாணவர்களின் மூலம் கல்லூரியின் புகழ் மேலும் மேலும் வளர வேண்டுமென்று உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். அடுத்ததாக இங்குள்ள ஆசிரியர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சிறந்த முறையில் கல்வி கற்பித்தலும் ஒரு காரணமாகும். மாணவர்களும் தங்களுடைய கடமைகளை நன்குணர்ந்து பெற்றோர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கல்வியிலே முழு கவனம் செலுத்தி வருவது பாராட்டத்தக்கதாகும். இந்த கல்லூரி மற்ற கல்லூரிகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக
விளங்குகிறது என்றால் அதற்கு காரணமானவர்கள் எல்லோரையும் பாராட்ட வேண்டுமென்று கூறிக்கொள்கிறேன். அன்னச்சத்திரம் 1000 கட்டுவதை விட எழுத்தறிவு பெறுவதற்காக ஒரு பள்ளியை ஏற்படுத்துவதே சிறந்த தானம் என்று மகாகவி பாரதியார் கூறியுள்ளதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். காஞ்சிபுரம் லட்சுமி கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் சங்க செயலாளர், சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் உள்ள கைத்தறி கூட்டுறவு வாரிய இயக்குனருக்கு எழுதிய கடிதம். அன்புடைய அகில இந்திய கைத்தறி வாரத்தை முன்னிட்டு அடுத்த மாதத்தில் கைத்தறி துணிகளின் பொருட்காட்சி ஒன்று நடைபெற இருப்பதை பத்திரிகைகள் வாயிலாக அறிந்தேன். தாங்கள் அமைக்கும் கைத்தறி விழா பொருட்காட்சி அரங்கத்தில் எங்கள் சங்கத்திற்கென ஒரு கடையை ஒதுக்கித் தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் புது புது வகையான துணிகளை தயாரித்து வருகிறோம். எங்கள் தயாரிப்பை இந்தியாவில் உள்ள எல்லா பெரிய நகரங்களுக்கும் ஆர்டரின் பேரில் அனுப்புகிறோம். வெளிநாடுகளுக்கும் நல்ல உறுதியான தரமான துணிகளை அடிக்கடி அனுப்புகிறோம் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே தாங்கள் எங்கள் சங்கத்திற்கென ஒரு கடையை ஒதுக்கித் தர வேண்டுகிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள